கஷ்டகாலம் வர்றது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூட. ஓகே, ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து பழதுன்னு ஒரு சாப்பிட மாட்டார், இதில் கிண்டல் வேறு பண்ணுவார். இப்போ பழது தான் வீட்டில் இருக்குன்னா காலைல பட்னியாகவே இருப்பார், சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன்னுவார். அதோடு மட்டும் இருந்தது கிடையாது, கொஞ்சம் தலகணம் வேறு. இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தவர். ஓகே, வாழ்க்கை போகுது. அந்த கஷ்டகாலம்னு சொல்கிற மாதிரி அவருக்கு இந்த வயிற்றில் புண்ணு பிரச்சனை வருது, அல்சர் மாதிரியான ஒரு பிரச்சனை வருது. டாக்டர்ஸ் இந்த உப்பு காரம்லாம் சேர்த்துக்காதுன்னாங்க. அவருக்கு தெரிஞ்ச டிஃபன் ஐட்டம்லாம் சாப்பிட்டு பார்த்துருந்தாரு. அப்படியே அவருக்கு அந்த பிரச்சனை சரியாகலை. சரி, டாக்டர்கிட்ட செகண்ட் கன்சல்டேஷன் போகும்போது டாக்டர் என்ன சொன்னார், ஏன்னா நீ வேணால் பழைய சாதமும் பச்சை வெங்காயம் ட்ரை பண்ணி பாருவா, இதுக்கு செட் ஆனால் ஆகும்னு சொல்லியிருந்தார். ஓகே, வேறு வழியே இல்லை. எதை அவர் கிண்டல் பண்ணாரோ அதை அவர் சாப்பிட்டு பார்த்தாரு. ஆச்சரியம், அவருக்கு நல்ல ரிலீஃபை கொடுத்தது. இப்போது சின்ன வயசுலேருந்து பழைய சாதம்னா கெட்டது அப்படின்னு கிண்டல் பண்ணவர், இப்போது அந்த அல்சர்ன்ற ஒரு வியாதி கொடுத்ததுனால அந்த பழைய சாதத்தோட அருமை இப்போ அவர்